Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. டெல்லி பாரதிய ஜனதா கட்சி பிரித்து கொடுத்த தொகுதி பங்கீட்டு பட்டியலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுத்தத்தின் காரணமாக அதிமுக தலைமை கழகத்திலிருந்து வாசித்துவிட்டு நேரடியாக மயிலாப்பூரிலே பாரதிய ஜனதா போட்டியிடும் தொகுதியிலே நின்று தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறது என்று அறைகூவலிட்டார். ஆனால் அந்த கூட்டணியிலே போட்டியிடுகின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடவில்லை. பாரதிய ஜனதாவின் சின்னமான தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுகிறது. அப்படி இருக்கின்ற நிலையில் அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதேபோல் ஆடு நடைகிறதே என்று ஓனாய் கவலைப்பட்டது போல் இந்த கூட்டணியில் தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சியை விட தேர்தல் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்கிவிட்டதாக கூறியிருந்தார். நான் அவரை வரலாற்றை திரும்ப பார்க்க சொல்லுகிறேன். 2011ஆம் ஆண்டு தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்தபோது 41 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் இல்லை. ஆனால் அந்த கூட்டணியிலே இருந்த சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகளுக்கு தேர்தல் அங்கீகாரம் இருந்தது. அன்றைக்கு தேர்தல் அங்கீகாரம் இருந்த கட்சியை விட தேர்தல் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்குத்தான் கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்பட்டது என்பதை வரலாற்றை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறந்துவிட்டார். அதே போல் சென்னையை பற்றி பேசுகின்ற பொழுது தண்ணீரில் தத்தளிப்பதாக சொன்னார். கடுமையான புயல், மழை, வெள்ளம் வந்த போது வெளி உலகத்துக்கே வராதவர். கொரோனா என்ற நோய் தொற்று தமிழகத்தை ஆட்டிவித்த போது ஆட்சி அதிகாரத்திலே இருந்த அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது அவருடைய சகாக்களான அமைச்சர் பெருமக்களோ வீதிக்கு வரவில்லை. அன்றைக்கும் வீதியிலே இருந்து மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக உடையும் உணவும் மருந்தும் வழங்கியவர் இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அன்றைய தினம் கொரோனா நோய் தொற்று பரவுகிறது, சட்டமன்ற கூட்டத்தை வேண்டாம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய எதிர்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்திய போது கொரோனாவால் ஒரு உயிர் கூட தமிழகத்தில் மடியாது என்று அறைகூவலிட்டார். ஆனால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் மடிந்த பிறகுதான் கொரோனா நோய் தொற்றை உணர்ந்தார். அந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து தமிழக மக்களை மீட்டவர் 2021ஆம் ஆண்டு ஆட்சி கட்டிலுக்கு வந்த பிறகு அந்த கொரோனா நோய் தொற்றின் போது தமிழக முதல்வர் 5000 ரூபாய் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது அதில் 1000 ரூபாய் கொடுத்து நழுவிய அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லுகின்ற வகையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் 4000 ரூபாயை அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கிய பெருமை இன்றைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகம் அவர்களை சாரும். நேற்றைக்கு பேசுகின்ற பொழுது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டிலே, குறிப்பாக சென்னையிலே வளர்ச்சி திட்ட பணிகள் ஏதும் பெரிதாக நடைபெறவில்லை என்று குறிப்பிட்டார். அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் என்பதை போல் எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வந்தார். அந்த திட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சீரான கழிவுநீர் ஓட்டம், தடையில்லா மின்சாரம், பக்தவச்சலம் காலத்திலே கட்டப்பட்ட பள்ளி மாதாவரத்திலே இந்த பள்ளியை கூட இன்றைக்கு தனியார் பள்ளிக்கு அளவிற்கு தரம் உயர்த்தி கட்டி இருக்கின்ற சூழல். அதேபோல் அரசு மருத்துவமனைகள், அதேபோல் அரசு தடையில்லா மின்சாரத்திற்காக புதிதாக 33 பார் 11 கிலோவாட் கொண்ட துணை மின் நிலையங்கள், 130 பார்
11 கொண்ட துணை மின் நிலையங்கள் என்று எண்ணிலடங்கா திட்டங்களை சென்னைக்கு கொண்டு வந்து வட சென்னையை இன்றைக்கு வாடாத சென்னையாக மாற்றிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வரை சாரும். அடுத்து அவர் நேற்று பேசுகின்ற போது விலைவாசி உயர்வை மையப்படுத்தி குறிப்பிட்டார். நான் அவரை கேட்பதெல்லாம், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மத்தியிலே மோடியின் தலைமையில ஆட்சி ஏற்பட்ட பிறகு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு இவர் ஏதாவது அழுத்தம் தந்தாரா? அதேபோல் பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு இவர் ஏதாவது ஒரு வகையில் அழுத்தம் தந்தாரா? ஏறி வருகின்ற தங்கத்தின் சவரன் விலையை கட்டுப்படுத்த ஏதாவது ஒரு வகையில் அழுத்தம் தந்தாரா? மத்திய சர்க்கார் உயர்த்தப்படுகின்ற விலை உயர்வுகளை கண்டு கொள்ளாமல் இங்கே தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு சில சம்பவங்களை குறிப்பிட்டு விலைவாசி உயர்வை காரணம் காட்டுகிறார். அவரை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் கடுமையாக காங்கிரஸையும் திமுக கூட்டணியும் சாடுகின்ற நீங்கள் நேற்றைக்கு உங்கள் பக்கத்திலே நிற்க வைத்து தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினீரே, அவர் எந்த அரசியல் அடிப்படையில் வந்தவர்? குமரி அனந்தனுடைய மகன் குமரி அனந்தன் எந்த இயக்கத்திலிருந்து வந்தவர்? அதேபோல் மூப்பனார் மகனை இன்னொரு பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மூப்பனார் மகன் எந்த பக்கத்தில் இருந்து வந்தவர்? இவையெல்லாம் குடும்ப அரசியல் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தமிழகத்தையே தன்னுடைய குடும்பமாக நடத்தித்தான் குடும்ப அரசியலை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நேற்றைக்கு அவர் பேசியிருப்பது அனைத்தும் புலம்பலின் முழு வடிவம். மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒன்றிய அரசினுடைய நிதி ஆய்வு புள்ளி விவரத்தை நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சரிடம் கேட்டு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அதில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் 11.9 என்ற அளவிற்கு பொருளாதாரத்தில் உயர்வு நிலை கண்டதை அவருக்கு மீண்டும் இதில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நேற்றைக்கு கூட அவர் நாங்கள் தான் முந்திவிட்டோம் என்று கூறிக்கொண்டு ஒரு பேட்டியை தந்து கொண்டிருந்தார். ஆம், நாங்கள் நிறைகுடம், இன்னும் தேர்தல் அறிக்கை தரவில்லையே என்றார். அது காலி பாத்திரம், அப்படித்தான் அலும்பும். திராவிட முன்னேற்ற கழகம் நிறைகுடம், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம் என்பதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். நேற்றைக்கு அவர் அறிவித்த தேர்தல் அறிவிப்புகள் அனைத்தும் ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் 2021ஆம் ஆண்டிலிருந்து செயல்படுத்தி கொண்டு வருகின்ற திட்டங்களின் நகல்தான். இந்த கூட்டணி அமித்ஷாவின் அடிமை கூட்டணி அல்ல. இது ஒரு கொள்கை கூட்டணி, இது ஒரு சித்தாந்த கூட்டணி, இது தொடர்ந்து வெற்றிகளை கூட்டி வரும் கூட்டணி. இது மதவாத கூட்டணி அல்ல, இது ஒரு மனிதநேய கூட்டணி. அடுத்து அவர் சட்டம் ஒழுங்கை பற்றி விமர்சிக்கிறார். சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எல்லளவும் தகுதி இல்லாத ஒரு முதல்வர் எடப்பாடியார் அவர்கள். குற்றங்கள் நிகழ்வது என்பது ஒன்று, அந்த நிகழ்ந்த பிறகு அந்த குற்றங்களுக்குண்டான நடவடிக்கை எடுப்பது என்பது ஒன்று, குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பது என்பது ஒன்று. இவை மூன்றையும் ஒரு சேர தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை மணிப்பூர் போர் அல்லாமல் பாதுகாப்பாக வைத்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தை போல் அல்ல, தூத்துக்குடியிலே நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் கூட தனக்கு தெரியாது என்று எடுத்து சொன்னவர் தான் நம்முடைய இன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள். இந்த ஆட்சியிலே ஜாதி மத மோதல்கள் இல்லை, இந்த ஆட்சியிலே பொள்ளாச்சி போல் பாலியல் வன்கொடுமைகள் இல்லை. அமைச்சராகவே இருந்தவரே, ஒரு அமைச்சராக இருந்தவரே, ஒரு துறையினுடைய தலைவராக இருந்தவரே குற்ற வழக்கில் இந்த ஆட்சியில் யாரும் சிக்கவில்லை. ஆகவே சட்டம் ஒழுங்கை பற்றி பேச எல் முனையளவும் தகுதி இல்லாதவர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு கட்சியும் பதறிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்துல கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தகுந்த அந்தஸ்து கொடுப்பதில்லை எடப்பாடி. நேற்றைக்கு கூட உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய பேட்டியை கூர்ந்து கவனித்தால் தெரியும். இந்த தலைவரை போல அனைவரையும் அரவணைக்கின்ற தலைவர் வேறு எந்த தலைவரும் இல்லை என்று மாண்புமிகு தமிழக முதல்வரை பெருமிதத்தோடு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் குறிப்பிட்டதை இங்கே ஏன் கூறுகிறேன் என்றால்,
தோழமையிலே போட்டியிடுவதற்கு இடமில்லை என்றாலும் தலைவர் அவர்கள் நடந்து கொள்ளுகின்ற விதம், தோழமையை அரவணைக்கின்ற விதம், அவருடைய ஒரு கூற்றே சாட்சியாக பத்திரிகையாளர் முன்னிலையில் வைக்கிறேன். சொல்லிக்கிட்டே இருக்காரு, உமன்ஸ்க்கு வந்து இங்க சேஃப்டியே இல்லை தமிழ்நாட்டுல. ஏற்கனவே இதுலயே வந்து சொல்றாரு, உமன்ஸ்க்கு சேஃப்டியே கிடையாது. நீங்க என்ன சொல்லுங்க? ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் லான் ஆர்டர்ல இவ்வளவு விஷயங்கள் அவர் இருந்தப்பயும் லான் ஆர்டர்ல இவ்வளவு இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த விஷயத்துல நீங்க என்ன சொல்லுங்க? நிச்சயமாக சொல்லுகிறேன். ஏற்கனவே நான் சொன்னது போல் நம்முடைய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் ஒரு புள்ளி விவரத்தை கடந்த சட்டமன்றத்திலே கேள்வியின் போது பதிலாக வெளியிட்டார். கடந்த 10 ஆண்டுகள் நடந்த குற்றங்களை விட இந்த 5 ஆண்டுகளில் நடைபெறுகின்ற குற்றச்சம்பவங்கள் வெகுவாக குறைந்திருக்கின்றன. அடுத்து அவர்கள் புகார்களுடைய எண்ணிக்கையை குறிப்பிட்டு சொன்னார்கள். அப்பொழுது அதற்கு பதிலளித்த கீதா ஜீவன் சொன்னார்கள், இந்த ஆட்சியில்தான் தைரியமாக சுதந்திரமாக புகார் அளிக்க பெண்கள் வருகின்றார்கள். அப்படி தருகின்ற புகாரின் மீது உண்மையான உறுதியான நடவடிக்கையை மாண்புமிகு முதல்வர்கள் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களை பாருங்கள், மணிப்பூரை பாருங்கள், குஜராத்தை பாருங்கள் என்று சுட்டிக்காட்டினார். ஆகவே இங்குதான் மகாத்மா காந்தியடிகள் கண்ட கனவை போல் இரவு 12 மணிக்கு கூட ஒரு பெண் முழுமையாக நகை அணிந்து தன் இல்லம் சேர வேண்டிய இல்லத்திற்கு பாதுகாப்பாக சென்று சேர்கிறார். அங்கொன்று இங்கொன்று நடைபெறுகின்ற தவறுகளுக்கு கூட உடனடியாக இரும்பு கரம் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த குற்றச்சம்பவங்களை நாடுவதை ஊடகத்துறையினரை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே பெண்களுக்கு முழு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம்தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிந்து சொல்லிக் கொள்கிறோம். மக்கள் நீதிமன்றத்தில் கமலஹாசன் வெளியில இருக்க ஆதரவு திருமாவளவன் காலையில் ஒரு வாழ்த்து பதிவு போடுறாரு. அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேல அறிக்கை ஒண்ணு கொடுக்குறாரு. வெல்பம் ஒன்றாக திமுக கூட போர்ஸ் இருக்கு. ஆனா கமலஹாசன் மட்டும் வெளியில இருந்து ஒரு ஆதரவு தரங்க வைத்து கூடாது. அவரை கேட்ட டார்ச்லைட்ல அவருக்கு ஒரு சீட்டாவது கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல கோரிக்கை வைக்கிறார். அவருடைய கருத்து எல்லோருக்கும் ஒரு குடும்ப தலைவன் போல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இருக்கின்றார். அவர் யாரை எப்படி அரவணைக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அதே நேரத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அது அரசியல் முதிர்ச்சி பெற்றவர். அவருடைய கருத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்வாங்க. கூட்டணி கட்சிகளை வந்து கட்டாயப்படுத்துறதா இங்க கூட வரவங்க கூட்டணி கட்சிகளுக்கு எந்த சின்னத்துல வேணா போட்டிடலாம். இது ஜனநாயக கட்சி. இந்த கட்சியில் தான் ஜனநாயகம் பின்பற்றப்படும். தலைவர் முதல் தொண்டன் வரையில் எதை வேண்டுமானாலும் கருத்து பரிமாற்றங்கள் மாறிக்கொள்ளலாம். இது உட்கட்சிக்குள்ளேயே இருக்கின்ற ஜனநாயகம் என்றால் எதிர்கட்சியிடம் எப்படி நாங்கள் அப்படி ஒரு போக்கை கடைபிடிப்போம்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட அவர்களுடைய தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு வெளியில் வந்த போது இந்த கேள்விகளை நிருபர்கள் கேட்டபோது அப்படி எந்த நிர்பந்தமும் எங்களை நிர்பந்திக்கவில்லை, சுதந்திரமாகத்தான் பேசினார்கள். எங்கள் விருப்பம் போன்ற சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம் என்றார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட செய்தியாளர் சந்திப்பில் அவர்களாகத்தான் 3 சூரியனில் நிற்போம், 1 தனித்து நிற்போம் என்று அவர்களாகத்தான் உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். ஏன் 3லே நிற்பவர்களை 4ஆவதையும் சூரியனை நிற்க சொல்லி நிர்பந்திக்கலாம் அல்லவா? அப்படி அல்ல. இது ஜனநாயக கட்சி, தெளிந்த நீரோடை, எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் முதலமைச்சர் அவருடைய கொள்கை. ஆகவே இந்த கூட்டணி நிர்பந்தத்தால் ஏற்பட்ட கூட்டணி அல்ல. நிர்பந்தத்தால் அமித்ஷா அலுவலகத்தில் ஏற்பட்ட கூட்டணி தான் அதிமுக கூட்டணி என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாப்பா ஒண்ணுமே கேட்கல. எங்களை பொறுத்தளவில் எங்கள் கண்ணு கேட்டிய தூரம் வரை எதிரியே தெரியவில்லை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். முடிச்சிடலாம். பாப்பாவை கேள்வி ஒரே ஒரு லேடிஸ் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. 75 ஆண்டுகள் பவள விழா கண்ட இயக்கம். உங்கள் முன்பு பேட்டியிலே உட்கார்ந்து இருக்கின்ற நான் கூட 45 ஆண்டுகளை கடந்து அரசியல் பயணத்திலே இருக்கின்றேன். நல்லது கெட்டது, தீமைகள் நன்மைகள், புயல் வெள்ளம், இயற்கை சீற்றம், தீ விபத்து, பல குடும்பங்களுடைய சூழ்நிலைகள், இவற்றையெல்லாம் அனுசரித்து மக்களோடு மக்களாக ஒன்றாக பழகியவர்களை விரும்புவார்களா, அல்லது விருந்தினர் போல் எப்போதாவது ஒரு வேளை வீட்டிற்கு வருபவர்களுக்கு ஒரு தட்டு உணவு அறிந்து விட்டு திரும்பி அனுப்பிவிடுவோமே அப்படி இருப்பவர்களை விரும்புவார்களா? ஆகவே குடும்பமாக 75 ஆண்டுகள் பவள விழா கண்ட இயக்கம் தமிழகத்திலே வேரூன்றி இருக்கின்றது. அதைத்தான் நான் முன்பு பேட்டியிலே சொல்லும் போது கூட சொன்னேன். எங்கள் தலைவர்
காலிலே நிகம் முளைத்த காலத்திலிருந்து அவர் கால்படாத இடங்களே தமிழகத்தில் இல்லை. இன்றைய அரசியல் உலகில் மிகவும் தெளிவாக மக்கள் இருக்கின்றார்கள். சீர்தூக்கி பார்ப்பார்கள். தியாகத்திற்கா அல்லது வேஷத்திற்கா, தேர்தலுக்கா அல்லது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கா என்று சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது நிச்சயம் எந்த இதுவாக இருந்தாலும் எடைக்கல்லிலே அதிக உயரத்திலே இருப்பவர் எங்களுடைய மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாகத்தான் இருப்பார். பாஜக திமுக தொடர்ந்து கள்ளக்குறியில் இருக்குன்னு ஆதரவு பேசுகிறாரு. உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில நேற்றைய குழப்பத்துக்கு காரணமே திமுக தான், ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு. நீங்க எந்த ஊடகவியல் எனக்கு தெரியாது, மனசாட்சியோட நீங்களே சொல்லுங்க. பாரதிய ஜனதா காலில் போய் விழுவது யார்? யார் அவ்வப்போது போய் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவையும் மற்றவர்களையும் திரைமறைவில் சந்தித்து விட்டு வருவது யார்? எங்கள் முதல்வர் தமிழகத்தின் உரிமைக்காக ஒரு முறையேனும் வளைந்து கொடுத்திருக்கின்றாரா? 2400 கோடி ரூபாய் கல்விக்கு தர வேண்டிய நிதியை நீங்கள் மும்மொழிக் கொள்கையை இருமொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் தருவோம் என்று சொன்னபோது கூட முடியாது, மும்மொழிக் கொள்கைதான் எங்களுடைய உயிர் மந்திரம் என்று அந்த தர வேண்டிய பணத்தை கூட உதறி தள்ளியவர் எங்கள் முதல்வர் அவர்கள். ஆகவே எங்கள் முதல்வரிடம் வெளிப்படைத்தன்மை தான், திரைமறைவு பணிகள் எதுவும் இல்லை. எங்கள் மீது அன்புமணி போல் சிபிஐ வழக்கோ அல்லது டிடிவி தினகரன் போல் சிபிஐ வழக்கோ இருந்து நாங்கள் போய் யாருக்கும் அடிபணிய வேண்டியதில்லை. நிமிர்ந்த நடையோடு நேர்கொண்ட பார்வையோடு எது வந்தாலும் துணிதின்று சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைமையிலே இருக்கின்ற கூட்டணி. அந்த இயக்கத்தை நம்பிய நிறைய பேர், செங்கோட்டையின் போன்றவர்களை எல்லாம் நடுரோட்டில் நிற்க வைத்தவர் அவர் நடுரோட்டை பற்றி பேசக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இதுவரையில் யாரும் கெட்டதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பாமல் கெட்டவர் பட்டியல் தான் அதிகம். Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.